Hi students, this is Govindraj from Trupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10ஆம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்வு 2025 வரக்கூடிய ரொம்ப முக்கியமான நெடுவினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் இருக்கிற கொஸ்டின் மட்டும் நீங்கள் படிச்சீங்கன்னா போதும் 3 நெடுவினாக்களை நம்ம ரொம்ப எளிமையாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெடுவினான்றது பார்த்திங்கன்னா நம்ம நிறையா இருக்குது. ஐ மீன் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது செய்யுள் இருக்குது, உரைநடையில் இருக்குது, அதே மாதிரி விரிவானத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொதுக்கட்டுரை. ஸோ இது எல்லாமே தொகுத்து இது வரைக்கும் கேட்ட எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்லேருந்து தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் நீங்கள் எத்தனை கொஸ்டின் படிச்சிருந்தாலும் ஆனால் இதில் இருக்கிற கொஸ்டின் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது செய்யுள் உரைநடை. தட் மீன்ஸ் வினாயன் 43 வரக்கூடிய கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனோன்மணியும் சுந்தரனாரின் பார்த்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை ஒப்பிட்டு மேடை பேச்சு பார்த்தீங்கன்னா மேடை பேச்சு ஒன்றை உருவாக்க. நெக்ஸ்ட்டு தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லகத்தின் தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசும் உரை குறிப்பு. நெக்ஸ்ட்டு முல்லைப்பாட்டுள்ள கார்கால செய்தி விவரத்தில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து ஆற்றுப்படுதல் என்பது அன்றைக்கும் புலவர்களையும் கலைஞர்களையும் வள்ளல்களை நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது. அது இன்றைய நிலையில் ஒரு வழிகாட்டுதலாக மாறியிருப்பதை விளக்கு. இந்த டைரெக்டாக கேட்ட கொஸ்டின். அடுத்து உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் சேர்ந்து விருந்தோம்பல். ஒரு குழந்தையும் தூக்கமும் கீழே விழுந்தது ஒரு தேநீர் கோப்பை எடுக்கும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா, வெறும் வணிகத்துடன் நின்று விடுமா? இக்கருத்துக்களை ஒட்டி செயற்கை நுண்ணு எதிர்கால வெளிப்பாடுகள் பற்றி ஒரு கட்டுரை எழுத. நெக்ஸ்ட் புயலின் அறிவிப்பை கேட்டு நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பம். இது 5 மார்க் கொஸ்டின்லேயே வரும், சம்டைம்ஸ் 8 மார்க் கொஸ்டின்ல கம்பேர் பண்ணி கொடுத்துப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இறைவன் புலவர் இடைக்கண்ணா குரலுக்கு பார்த்தீங்கன்னா செவிசாய்ந்த ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி சந்தக்கவியில் சிறக்கும் கம்பர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் போராட்ட கலைஞர், பேச்சு, அதே மாதிரி பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், ஈட்டமிழ் கலைஞர் ஆகிய தலைப்புகளை கொண்டு கற்றுள்ளன. நெக்ஸ்ட் பாடப்பகுதி இடம்பெற்றுள்ள மெய்கீர்த்தி பாடலின் நயம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து 12வது கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சிலப்பதிகார மறுவுருப்பாக்க வணிக விதிகளை இக்கால வணிக வளங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கருணையனின் பற்றி தாய்மாரிக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற ஓமைகளை உருவாகும்னார்கள். இது தவிர என்ன படிக்கணும், ஜெயகாந்தன் கொஸ்டின் படிச்சுக்கங்க. ஸோ இது மட்டும் படிச்சுக்கலாம். இதில் இருக்க கொஸ்டின் கோத்ரூ பண்ண மேக்ஸிமம் நீங்கள் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து வினாயன் 44 வரக்கூடிய விரிவான பகுதியில் பார்த்தீங்கன்னா புயலிலே ஒரு தனி கட்டாயம் இந்த கொஸ்டின் நீங்கள் படிங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய கொஸ்டின் புயலிலே ஒரு துணி கதையில் இடம்பெற்ற வர்ணைகளையும் அடுக்கு தொடர்கள் ஒளி குறிப்பிச்சொற்களும் புயலில் துணிப்படும்படியாக வரவிருக்கின்றன. அன்னமையா கோபல்லபுரத்து மக்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங் இதுவும் முக்கியமான கொஸ்டின். கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேர்க்கை. மேரியிருந்து படிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி சுடரை ஏற்றிய கதையை பற்றி உங்களின் கருத்துக்களை பெறும். ரொம்ப முக்கியமானது. அடுத்து 5வது அழகிரி சாமியின் ஒரு இந்த ஃபஸ்ட்டு 5 நல்லா படிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் படிக்கணும். பாய்ச்சல் படிச்சுங்க, அனுமன் நாட்டம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மங்கையார பிறப்பது. இந்த 7 படிச்சிட்டிங்கன்னா மீதி எது கேட்டால் எழுதிக்கலாம். அந்த 7மே ரொம்ப முக்கியமான. அதுலேயும் ஃபஸ்ட் 5 ரொம்ப முக்கியமான. அடுத்து வினா 45 வரக்கூடிய பொதுக்கட்டுரைக்கான கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம படிக்கக்கூடியது தான் விண்வெளியும் கல்பனாச்சாரம் கட்டாயம் படிங்க. அதே மாதிரி குறிப்புகளை கொண்டு ஒரு பக்கல் நாடகமான மாணவன் கொக்கை போல கோழியை போல உப்பை போல இருக்க வேண்டும். கொக்கு காத்திருந்து கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும். குப்பையை கிளறினாலும் தனது உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளும் கோழி. கண்ணு தெரியாவிட்டால் உப்பின் சுவை. ஆசிரியர் விளக்கம் மாணவ நிகழ்ச்சி. இந்த குறிப்புகளை கொண்டு ஒரு பக்கலை நாடகம் எழுதி. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிகழ்கலை வடிவங்கள் பற்றி கொடுத்துருக்குறோம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நாட்டு விழாக்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு எக்ஸாம்பிள் இது நிறைய டைம் கேட்டிருக்கேன். நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னெடுத்து மாணவர் பங்கு. குறிப்புகளை கொண்டு ஒரு பக்கத்தில் மாணவர் பருவம் நாட்டுப்பற்று தலைப்பில் மேடை உரை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் தமிழின் இலக்கிய வளம், கல்வி மொழி, பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள், அறிவியல் கருத்துக்கள், பிறத்துறை கருத்துக்கள், தமிழுக்கு செழுமை மேற்கொண்ட குறிப்புகளை பயன்படுத்தி செம்மொழி தமிழுக்குரிய வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கலை என்ற தலைப்பில் வார இதழ் ஒன்றுக்கு நான் பார்த்தீங்கன்னா அடுப்புக்க கட்டுரையில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்துரு. அடுத்து 6th ஒன் பார்த்தீங்கன்னா நிகழ்களை தொகுத்து அறிக்கை எழுதுது. நெக்ஸ்ட் குமரி கடல்முனியும் மலைமுகட்டும் எல்லையாக கொண்டு தென்னவர் திருநாட்டுக்கு புகழ் தேடி சென்ற பெருமை, தகைசால் தமிழினை தாரும் எல்சார் கன்னியா என்றும் திகழும் அவனுக்கு பிள்ளை தமிழ் பேசி சதகம் அமைத்து பரணி பாடி களம்பம் கண்டு உலாவித்து அந்தாதி குறி கோவை அணியை பூட்டி அழகூட்டி அகமுகம் மகிழ்ந்தனர் சென்னாப்புலவர். இந்த கருத்தை மையமாக கொண்டு சான்றோர் வளர்த்த தமிழ் எனும் தலைப்பில் கட்டுரை. ரொம்ப முக்கியமான இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பக்க அளவில் உரையாடல். இந்த சூழல் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் உங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கும் உறவினரின் மகளுக்கு தமிழ் மொழியை பேச மட்டுமே தெரியும். ஆங்கில இலக்கியம் படித்த அவரிடம் தமிழ் உரையிடையின் பார்த்தீங்கன்னா சிறப்பு பற்றி உரையாடுதல். இதுவும் ரொம்ப முக்கியமான புக்கில் தான் இருக்குது. அதே மாதிரி போராட்ட கலைஞர் பேச்சு. இது இந்த கொஸ்டின் நமக்கு பார்த்தீங்கன்னா 43வது கொஸ்டின். தட் மீன்ஸ் செய்யுள் உரைநடை பகுதியில் கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தா பொதுக்கற்ற பகுதியில் கேட்கக்கூடியது. நெக்ஸ்ட் அடுத்து ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10th உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலை திருவிழாவுக்கு சென்று வந்தீர்கள். இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். அடுத்து அரசு
அரசு பொருட்காட்சி, சாலை பாதுகாப்பு, நூலகம். ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் மட்டும் நீங்கள் படிச்சிங்களே போதும். கட்டாயம் 8 மார்க் கட்டணும். எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் கொஸ்டின் படிச்சுக்கங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா மெய்கீர்த்தி கட்டாயம் கோத்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன கொஸ்டின் தான். ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா தமிழ் பொறுத்தன வரைக்கும் நம்ம 3 8 மதிப்பெண் வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் இருக்குது. ஸோ அதனால் ஒரு செலக்டிவாக இந்த கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இது தவிர நான் மற்ற கொஸ்டின் படிச்சிருக்கேன்னா சார் இந்த கொஸ்டின் கோத்ரூ பண்ணி மற்ற கொஸ்டின் பார்த்து கோத்ரூ பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வரைக்கும் பப்ளிக் கொஸ்டினில் கேட்ட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் மட்டும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கொஸ்டின் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழுக்கு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கில் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோலுமே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிகேஷன் பேப்பர். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிகேஷன் 2019 2024 வரைக்கும் இருக்க எல்லா பப்ளிகேஷன் ஆன்சர் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 1 மார்க் கொஸ்டின் நிறைய கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஆன்சர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து அதுக்கான ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின்லையும் அதுக்கான ஆன்சர் அந்த ஆன்சருக்கான விளக்கமும் கொடுத்துருக்கனால தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் வாட்சபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இருக்கிற சமயத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.